வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போவோமா? அப்போ ஒரு மன்னர் ஒரு கோயிலில் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம மக்கள் யாருமே பசியோடு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி போட்டுக்கிட்டு இருக்கையில் ஒரு ஏழையாக இருக்கிறவன் கொஞ்சம் தலையும் பரட்ட தலையாக ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக உட்காந்துருப்பான். உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். கூட்டமாக இருக்கும். சரி, இந்த கூட்டத்தில் எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் அந்த சாப்பாடு வாசனை இதெல்லாம் பார்க்கையும் அவனுக்கு பசிக்கும். சரி, நம்மளும் போய் வரிசையில் நிற்போம், அன்னதானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் வரிசையில் நிற்க போவான். அங்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறவங்கெல்லாம் மூக்கை பொத்துவாங்க, அங்கிட்டு தள்ளி போம்பாங்க. அவனுக்கு அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும். அப்படிங்கெல்லாம் இவங்கள்ட்ட நின்று நம்ம என்ன தாங்கணும், சரி கடைசியாக வாங்குவோம், எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் சோறாது இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருவான். உட்காந்துட்டு காலையிலேருந்து பார்ப்பான், கூட்டமே குறையாது. அப்படி குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கையும் சரி, நமக்கு விதித்தது இவ்வளவு தான் போல், நம்ம போய் இந்த குளத்துல கழுவிட்டு வருவோம், களைப்பு தீர்றேன் அப்படின்னு சொல்லி பசியோடு போய் நைட் ஆயிரும். பசியோடு போய் முகத்தை கழுவிட்டு அப்போ பார்ப்பான், கோபுரம் அந்த தண்ணியில் தெரியும். தெரிஞ்சவுடனே அப்போ கையெடுத்து கும்பிடுவான். அண்ணாந்து பார்த்து அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிடுவான். கும்பிடும்போது இன்றைக்கி என்னை பசியோடு இருக்கணும்னு தான் என் தலையெழுத்து போல் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு கை காலை கழுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கே படித்துறையிலேயே உட்காந்துருப்பான். உட்காந்தோடனே மன்னர் அங்கிட்டிருந்து வருவார். அவர் அன்னதானம் முடிச்சுட்டு கை காலை கழுவிட்டு போவோம் அப்படின்ட்டு வருவார். இந்த ஆளும் அங்கனக்குள்ளே உட்காந்துருக்கையும், என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். கேட்டவுடனே இவன் திரும்பி பார்க்காமைய, மன்னர்ன்றதே தெரியாமல், நான் எங்கே சாப்பிட்டேன், என்ன என்ன இன்னைக்கு எனக்கு விதித்த விதி பட்டினின்னு விதிச்சிருக்கு, என் தலையெழுத்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நொந்துக்குவான். நொந்தோடனே மன்னருக்கே கஷ்டமாயிரும். இவ்வளோ காலையிலேருந்து போடுறோம், இவனுக்கு ஒரு வாய் சோறு கிடைக்கலையா, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்போந்தான் பார்ப்பான், மன்னர் நிற்பார். அப்போ மன்னர் நிற்கையும், மன்னர் நீங்கள் நிற்கிறது தெரியாமல் நான் யாரோ கேட்குறாங்களாக்குன்னு பதில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, நீ நிஜமாக சாப்பிட்லையாப்பா அப்படின்னோடனே, இல்லை மன்னர், நான் வரிசையில் நிற்கும் போதெல்லாம் எல்லோரும் என்னை வரட்டி விட்டாங்க அப்படின்னோடனே, சரிப்பா நீ அங்கே இருக்க 2 காவலாளியை கூப்பிட்டு இந்த ஆளை கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். போனோடனே அங்கே கூட்டிகிட்டு போனோடனே, நீ போய் குளிச்சுட்டு புது உடையெல்லாம் உடுத்திட்டு வா, இன்றைக்கி நைட்டு என் கூட தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னோடனே, சரின்னு இவனும் சந்தோஷமாக போய் குளிச்சுட்டு புது உடையெல்லாம் உடுத்திக்கிட்டு உட்காந்து மன்னரும் இவங்களும் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் ஒரு பண முடிப்பு தருவார். அதில் தங்க காசாக இருக்கும். அதை கொடுத்து, இனிமேல் நீங்கள் சிரமப்படவே கூடாது, இதை மூலதனமாக வச்சு நீ ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பண முடிப்பை கொடுப்பாரு. கொடுத்தோடனே அவன் அழுவான். ஏன்ப்பா அழுகிற அப்படின்னு கேட்கல, இல்லை நான் பிறவி ஏழையாகவே இறந்துருவனோன்னு நினச்சேன், ஆனால் ஒரு நாள் தான் அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டேன், பிறவி முட்டாள்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த கோபுரத்தடியிலே தான் அவ்வளோ நாள் இருப்பேன், ஒரு நாள் கூட நான் கையெடுத்து கும்பிட்டதில்லை. இன்றைக்கி ஒரு நாள் கும்பிட்டதுக்கே எனக்கு ராஜா கூடயே உட்காந்து சாப்பாடு கிடச்சிருக்கு, ஒரு தொழில் செய்ய மூலதனம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அப்போ இவரும் சரிப்பா நீ போய் நல்லா தொழில் செஞ்சு நல்லா பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.